இப்ப இன்னைக்கு ஒரே ஒரு செய்தி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. என்ன வருத்தம் அப்படின்னா, இந்த குட் பேட் அக்லின்னு ஒரு படம் வந்திருக்குது. தயவு ஆமாங்க. செய்து ஒரு திரைப்படத்துக்கு தலைப்பு நீங்க போடுறீங்க அப்படின்னா எப்படி போடுறது? தமிழ்ல வைக்க கூடாதா? நல்லவன், கெட்டவன், அசிங்கமானவன் போடலாம். குட் பேட் அக்லி எல்லாம் தமிழ்நாட்டில இருக்கும். நடிகர் அஜித் அவர்கள் வந்து எனக்கு பிடித்தமான நடிகர், நல்ல நடிகர். அவரே அழகா சொல்லியிருக்கலாம். என்னையா இப்படி தலைப்பு போட்டிருக்கீங்க சொல்லியிருக்கலாம். ஏன் இயக்குனர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, பாடலாசிரியர் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை தமிழ் ஆர்வலர்லாம் இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் சுட்டி காட்டி இருக்கலாம். அதெல்லாம் குட் பேட் ஆக்லிலாம் இல்லைங்க. அதே அப்படி தமிழ் படுத்தி போட்டு அடைப்புக்குறிக்குள்ள குட் பேட் ஆக்லின்னு போடலாம்ல. தமிழை முதன்மைப்படுத்துங்கய்யா. திரைப்படத்தில் இருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள், திரைப்பட இயக்குனர்கள், திரைப்படம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழை கொஞ்சம் கொண்டு வாங்கய்யா. ஏன் அப்படின்னா திரைப்படத்தை இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் பார்க்கிறார்கள், எல்லா மக்களும் பார்க்கிறார்கள். அவருடைய மனசுல உண்டை நம்முடைய மொழியை சிதைய விடலாம். சிதைப்பதற்கு நாம என்ன தகுதியான ஆளா? அதனால வந்து திரைப்படமே எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தலைப்பு வந்து நல்ல தமிழில் அழகாக சொல்லிட்டு என்னமோ பேர்லாம் வந்திருக்குது, நான் பார்த்திருக்கேன். அது இப்போதைக்கு ஞாபகம் வரல. ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லுங்களேன், ஆங்கில தலைப்பில் உள்ள படங்கள் சொல்லுங்க. டிராகன். டிராகன் ஐயா, டிராகன். டிராகன் டிராகன் டிராகன். அப்புறம் நான் படமே பார்க்கறதுனால தெரிய மாட்டேங்குது. கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் படம் இருக்கா? தமிழ் படம். அப்படியா? கார் பார்க்கிங் புத்தகை கேள்விப்பட்டேன். கார் பார்க்கிங். திரைப்பட தலைப்புகளை மட்டும் என்ன செய்யணும், தமிழ் படுத்தி பண்ணியிருந்தார்கள் என்றால் மிகச் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பிறகு பிற மொழிகளுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழையே புறக்கணித்தோம் என்றால், தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழையே புறக்கணித்தோம் என்றால் நாம் தமிழர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்காது. அதனால திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரைப்படம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தமிழில் தலைப்பை நன்றாக வைத்துக் கொள்கிறோம். தமிழில் தலைப்பு இருக்க வேண்டும். இந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஐயா, முன்கூட்டியே புது வருட வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஆஹா, அருமை அருமை. சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் ஆமாங்க. கொள்கிறேன். அனைவருக்கும் தமிழ் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. தமிழ் புத்தாண்டு ஆமா வாழ்த்துக்கள். ஆமா, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.